ஞாயிறு வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் இந்த இரண்டாவது பகுதியிலும் நாம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பாக கடந்த வாரம் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் வெளியான முடிவுகள் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கங்கள் பற்றித்தான் பேசவிருக்கிறோம். சரி, நாம் தரவுகள் ஃபேக்ட்ஸ் எவை என்பதை பார்க்கலாம். நான் சொன்னதைப் போல ஐக்கிய இராச்சியம் இதுவரை காலமும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஐக்கிய இராச்சியம் என்று சொல்கின்ற போது அதில் பலவிதமான நிலப்பரப்புகள், பலவிதமான அதிகாரங்களை கொண்ட அமைப்புகள் அடங்கியிருக்கின்றன. முதலாவதாக இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து, வட அயர்லாந்து ஆகிய 4 பிராந்தியங்கள் இருக்கின்றன. இந்த பிராந்தியங்களுக்கென்று தனிப்பட்ட தனித்தனி அதிகார கட்டுமானங்கள் இருக்கின்றன. ஸ்காட்லாந்துக்கென்று தனியாக நாடாளுமன்றம், அமைச்சர்கள் முதலாவன இருக்கின்ற போதிலும் ஒரு மைய அதிகார புள்ளி இங்கே வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமன்றத்திலும் இருக்கிறது. எனவே இந்த சர்வஜன வாக்கெடுப்பு ஒட்டுமொத்தமாக ஐக்கிய இராச்சியத்துக்காக நடத்தப்பட்டது. ஐக்கிய இராச்சியம் தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நிலைத்திருக்க வேண்டுமா இல்லையா என்பதுதான் மக்களிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வியாக இருந்தது. ஏன் இந்த கேள்வி, ஏன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா நீங்கி செல்ல வேண்டும், ஐக்கிய இராச்சியம் நீங்கி செல்ல வேண்டும் என்பதற்கு சாதகமாகவும் பாதகமாகவும், அதை வரவேற்றும் எதிராகவும் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் கூறப்பட்டிருந்தன. பிரதானமான காரணம், தனித்து நிற்கும் போது பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், தங்களுடைய சுயாதீனத்தை, தங்களுடைய இறையாண்மையை தாங்கள் கம்பீரமாக முன்வைக்கலாம் என்ற விதமான வாதம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஐக்கிய இராச்சியம் நீங்கி செல்ல வேண்டும் என்று சொல்பவர்களால் முன்வைக்கப்பட்டது. அதாவது குறுகிய காலத்திலே ஒரு பொருளாதாரத்திலே தேக்க நிலை வரும் என்பது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். தற்போது முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் உடனடியான விளைவுகள் அப்படியான ஒரு சூழலைத்தான் குறிகாட்டி நிற்கின்றன. குறிப்பாக ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸினுடைய விலை உடனடியாகவே அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. 1985 ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு தூரம் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸின் பெறுமதி தாழ்நிலை கண்டிருப்பது இதுதான் முதல் தடவை என்று கூறப்பட்டிருக்கின்றது. வீடுகளின் விலை இன்னும் சரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஏற்கனவே வீடுகளை வாங்கி வைத்திருப்பவர்கள் விற்க விரும்பினால் அது அவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதன்முறையாக வீடுகளை வாங்குபவர்களுக்கு இது ஒரு சற்றே சாதகமான சூழலை உருவாக்கலாம் என்றும் நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். பொருளாதாரம் பலவிதமான மாற்றங்களை காணும். அரசியல் அரங்கிலே ஏற்கனவே நிகழ்ந்திருக்கிற மாற்றங்களை நீங்கள் அவதானித்திருக்கக்கூடும். பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோன் இந்த சர்வஜன வாக்கெடுப்புக்கு முன்னதாக தொடர்ச்சியாக அவர் முன்வைத்து வந்த பிரச்சாரம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா நீடித்திருக்க வேண்டும் என்பதாக இருந்தது. எனவே அவருடைய அறிவுரையை, மதியுரையை மக்கள் ஏற்கவில்லை என்று முடிவானதும் கடந்த வாரம் அறிவித்திருந்தார். இன்னும் 3 மாதங்கள் அளவுக்கு தான் தொடர்ந்தும் பிரதமராக நீடிப்பேன் என்று. ஆனால் மக்களின் இந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு இந்த கப்பலுக்கு ஒரு புதிய கேப்டன் தேவைப்படுகிறார் என்று அறிவித்து அக்டோபர் மாதம் அளவிலே தனது பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போவதாக அவர் அறிவித்திருக்கிறார். எனவே ஒரு புதிய பிரதமரை பிரித்தானியா நாடியிருக்கிறது. எனவே அது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் படியான ஒரு புதிய பிரதமர் வாய்க்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இருக்கிறது. இதனிடையே இந்த சர்வஜன வாக்கெடுப்பு முடிவுகள் வெளியானதும் ஐரோப்பிய ஒன்றியத்திலே அங்கம் வகிக்கின்ற ஏனைய பல நாடுகளில் உள்ள தீவிர வலதுசாரி கட்சிகள் இதை போன்றதொரு கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றன. தாமும் தமது நாடுகளிலும் இப்படியான சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து சென்று சுயாதீனமான இறையாண்மை உள்ள நாடுகளாக தங்களை கூறிக்கொள்ள வேண்டும் என்ற விதமான கோரிக்கைகள் பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து முதலான நாடுகளில் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வலுப்பெறுவதை, அப்படியான கோரிக்கைகள் வலுப்பெறுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே இது என்ன விதமான பாதிப்புகளை செலுத்தும் என்பதுதான் பலரது கேள்வியாகவும் இருக்கிறது. உடனடியாக இந்த மாற்றங்கள் நிகழாது. அதாவது உதாரணத்துக்கு ஐக்கிய இராச்சிய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டை வைத்திருக்கும் ஒருவர் தொடர்ந்தும் ஐரோப்பாவுக்கு பயணிப்பதென்றால்
என்ன விதமான மாற்றங்களை எதிர்கொள்ள நேரும் என்று கேட்டால் இப்போதைக்கு அதிலே மாற்றங்கள் எதுவும் இருக்காது என்பதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கின்றது. அதாவது விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் என்பதெல்லாம் தற்போதைக்கு இருக்காது. தேர்தல் முடிவுகள் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்ற மக்களின் நிலைப்பாட்டை சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் அதற்கான அந்த ப்ரோசஸ், அந்த செயல்முறை படிப்படியாக நடைபெறுகின்ற ஒன்றாக இருக்கும். அக்டோபர் மாதத்திலே புதிய பிரதமர் பதவியேற்றதும் அதற்குரிய சட்ட மூலத்தின்படி, பிரித்தானிய சட்ட வரைவுகளின்படி அதற்குரிய ஆயத்தங்களை அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பார். எனவே இப்படியான விடயங்கள், அதாவது பயணம் சார்ந்த விடயங்கள், அப்படி பயணத்தில் போகின்ற போது மருத்துவ காப்புறுதி முதலான விடயங்களை பிரித்தானிய அரசாங்கம் ஐரோப்பிய அரசாங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கும். தற்போது இருக்கின்ற நடைமுறைகள் பின்பற்றப்படுமா அல்லது வேறு விதமான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டுமா என்பவை பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பேசி தீர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கும். ஆனால் ஒரு அன்சர்டனிட்டி, ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் அன்சர்டனிட்டி, ஒரு கேஓஸ் என்று சொல்லக்கூடிய குழப்பகரமான சூழல் உருவாகும் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இதை ஆதரித்த தீவிர வலதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு பிரித்தானியா தனித்திருக்கும் போது இன்னும் பலமான ஒன்றாக, பலமான ஒரு நாடாக விளங்கும் என்பதாக இருக்கின்றது. பொதுவாக குடியேற்றவாசிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமான குரல்கள் இந்த பிரச்சாரத்திலே அதிகம் இடம்பெற்றிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இவை ஒரு புறம் என்றால், நான் முன்பு சொன்னதைப் போல இந்த சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளை பார்க்க போனால் பிராந்தியங்கள் அடிப்படையிலே சொன்னேன். இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து ஆகிய 4 பிராந்தியங்களை சொன்னேன். இதிலே தனித்து தெரிகின்ற இன்னொரு பிராந்தியம் என்று சொல்வதை விட நகரம், இங்கிலாந்தின் தலைநகரம் லண்டன், அதுவும் கூட அதிகம் தொடர்ந்தும் ஐக்கிய ராச்சியம் ஐரோப்பிய ஒன்றியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு சாதகமாகத்தான் வாக்களித்திருக்கின்றது. எனவே இது ஒரு சுவாரஸ்யமான முரணை உருவாக்கி இருக்கின்றது. வலைத்தளங்களிலே ஒரு வேடிக்கையாக ஒரு பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைப்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. பலரும் கையெழுத்திட்டு வருகின்ற முறைப்பாடாகவும் இருக்கின்றது. இப்போது ஸ்கொட்லாந்து மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீடித்திருக்க வேண்டும் என்பதற்கு சாதகமாக 60%க்கும் அதிகமான மக்கள், 62 என்று நினைக்கிறேன், 62% வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே ஸ்கொட்லாந்து தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீடித்திருக்க வேண்டும், தன்னுடைய இடத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆயத்தங்களை முன்னெடுக்கும் என்று ஸ்கொட்லாந்தின் அமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து முதலான பிராந்தியங்களைப் போலவே இங்கிலாந்தின் தலைநகரம் லண்டனும் கூட ஐரோப்பிய ஒன்றியத்திலே ஐக்கிய ராச்சியம் தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும் என்பதற்கு சாதகமாக வாக்களித்திருக்கின்ற சூழலில் லண்டனின் முதல்வர், மாநகரபிதா சாதிக் கான் அண்மையில் தெரிவானவர். அவர் இது தொடர்பாக என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார் என்பதைத்தான் அடுத்தபடியாக பார்க்கவிருக்கிறோம். சாராம்சமாக சொல்வதென்றால், ஐரோப்பிய சந்தைக்கு, அந்த தனிச்சந்தைக்கான ஆக்சஸ், அதிலே பங்கேற்பதற்கான இயலுமை லண்டன் வசம் இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார். விரிவாக பார்க்கலாம். Well, firstly, we've got to recognise the will of the British public. They voted for us to leave the European Union, and so we leave in the European Union. As far as I'm concerned, what's important is for me to put pressure on the government, the current Prime Minister and the future one, to ensure we stay in the single market, that we've got access to the single market, because I know that London has many jobs dependent on the single market, trade and investment, and so it's really important that London has a seat around the negotiating table when it comes to doing a deal with Europe. That London needs access to the single market. London needs us to have access to 500 million customers, and when it comes to the government negotiating with the EU, in addition to listening to Scotland and Northern Ireland, who also both voted to remain, they listen loud and clear to London, the only region in England who voted to remain and voted by a decisive margin. Well, look, my message to Londoners who are European
whether you are Spanish, Italian, German, French, or whatever your country of origin is, you're welcome here. You make a huge contribution to our city. That shouldn't change. And I want to ensure that over the next few hours, the next few days, I reassure business, I reassure investors that we're open for business. We're going to carry on being the greatest city in the world, being open-minded and outward-looking. It's important that Londoners realise they've got a mayor who'll be on their side. We've got to accept, those of us who campaign to remain, that the Leave side won. And we've got to make sure, though, there's a smooth and orderly handover from David Cameron to the new Prime Minister. We've got to make sure the civil service carries on doing its job. We've got to make sure ministers carry on doing their job. I'm doing my job, speaking to employers, speaking to businesses, speaking to investors, speaking to Londoners, to reassure them we are the great city and will carry on being the great city. அது லண்டன் மாநகர முதல்வர் சாதிக் கான் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பாக நடத்தப்பட்ட சர்வஜன வாக்கெடுப்புகளின் முடிவுகள் தொடர்பாக கூறிய கருத்து. நாம் டேவிட் கெமரோன் என்ன சொன்னார் என்பதை முன்பு குறிப்பிட்டிருந்தேன். இது உலக அளவில் ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்ட விடயம். இதைப் போலவே இங்கிலாந்தின் பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியின் தலைவர் ஜெரமி கோபின் அவரும் கூட ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா நீடித்திருக்க வேண்டும் என்பதற்கு சாதகமான பரப்புரைகளைத்தான் மேற்கொண்டிருந்தார். எனவே எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி, ஆளும் கட்சியான பழமைவாத கட்சி, இரண்டு கட்சிகளது தலைவர்களும் முன்னெடுத்த பரப்புரைகள் சாதகமாக அமையவில்லை என்பதுதான் தற்போதைய சூழலாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஜெரமி கோபின் தெரிவித்த கருத்து, மக்கள் அளித்திருக்கும் வாக்குகள் அது எதை பிரதிபலிக்கின்றன என்பதா என்று கேட்டால், அரசாங்கம் மேற்கொள்கின்ற தீர்மானங்கள் தொடர்பாக மக்கள் கொண்டுள்ள அதிருப்தி, ஆத்திரம் இவைதான் வாக்காளர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார் ஜெரமி கோபின். இது தொடர்பாக அடுத்ததாக பார்க்கலாம். Is 52-48 roughly to leave the European Union, and we now have to deal with that. We have to deal with that in terms of opposing any austerity budget that the government might feel minded to bring along, but above all recognising this is a vote by many people who are very angry at the way their communities have been marginalised. Government has underfunded so many of their crucial services and failed to deal with these issues. And so we will be standing up for workers' rights and workers' conditions. We'll be standing up for spending proper sums of money in the poorest areas of this country to improve the services that people have. I campaigned the length and breadth of this country on a party position which was that we should support remaining in Europe, recognising the many deficiencies of the European Union in order to reform it. I made the points about working conditions, I made the points about jobs, I made the points about environmental protection. I put those cases very strongly. I think that the Labour Party has to think about whether and how we win. And I don't know is the short answer as to who might be the best person to do that, but I think that there is a feeling that what we've seen from the leadership during this campaign is not really connected with people and hasn't really shown that there's the will and there's the passion and there's the ability to get people that we've lost and to get people that we've never had, because we're going to need that if we're going to win again. I think a lot of people are worried that as we are, there's chances of beating whoever replaces David Cameron is going to be very, very tough. Added to which, you've now got, just as the SNP virtually wiped out the Labour Party in Scotland, you've now got UKIP on the march over large parts of the country. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐக்கிய ராச்சியம் நீடித்திருக்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பாக நடத்தப்பட்ட சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அது பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்களை தொடர்ந்தும் தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றது. வாக்களித்தவர்களுடன் சில உரையாடல் நிகழ்த்தப்பட்டிருந்தன கடந்த வாரம். இதிலே பல்வேறு விதமானவர்கள் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். சுவாரஸ்யமான விடயம், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து ஐக்கிய ராச்சியம் நீங்கிச் செல்ல வேண்டும் என்று வாக்களித்த சிலர் தற்போது தாம் தமது அந்த முடிவு தொடர்பாக ஏன் அப்படி எடுத்தோம் என்று கவலைப்படுவதாகவும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். எனவே இப்படியான ஒரு பகுதியினரிடம் பெறப்பட்ட கருத்துக்கள் தான் அடுத்தபடியாக இடம்பெறவிருக்கிறது.
I would go back to the polling station and vote to stay, simply because this morning the reality is actually hitting in, and the regrets are filling in of actually that we have actually left EU. Very disappointed. The whole family this morning, even though majority of us voted to leave, we are actually regretting it today. We would vote differently, because obviously all the facts are coming in now, and our eyes actually woken, if in other sense, it's actually been open of actually seeing what's happening. ஐக்கிய அமெரிக்காவின் அரசு தலைவர் தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலிலே இம்முறை போட்டியிடுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் பலத்த சர்ச்சைகளுக்கு ஆளாகி இருக்கின்ற ஒரு அரசியல் தலைவர், ஒரு செல்வந்தரும் கூட. அவர் கடந்த வாரம் ஸ்கொட்லாந்திலே இருந்தார். இந்த சர்வஜன வாக்கெடுப்பு முடிவுகள் வெளியாகி இருந்த போது ஸ்கொட்லாந்திலே இருந்தார். எனவே அவருடைய கருத்து, அவர் என்ன தெரிவித்தார் என்பதைத்தான் அடுத்தபடியாக பார்க்கவிருக்கின்றோம். இந்த பரப்புரைகளின் போது பராக் ஒபாமா, தற்போதைய அமெரிக்காவின் ஜனாதிபதி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா தொடர்ந்தும் நீடித்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் எப்போதுமே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வருபவர். அவர் கூறியிருந்த விடயம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா நீங்கி செல்ல வேண்டும் என்பதாக இருந்தது. எனவே தற்போது முடிவுகள் வெளியாகி உள்ள சூழலில் அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை அடுத்தபடியாக பார்க்கலாம். Agent. These are the new balls available from the clubhouse as part of the new Trump Turnberry range, and I forgot to hand them out before. I'm very sorry, Mr. Trump, and thank you. I apologise. Get them out. Thank you. Hand them out. They are available. Reasons, not only Turnberry, this was one of the big votes in the history of Europe, and loves the sport and loves Scotland. And frankly, I said, who should I use as the architect? Well, I've been in touch with them, but there's nothing to talk about. People want to take their country back. They want to have independence in a sense, and you see it with Europe, all over Europe. You're going to have more than just, in my opinion, more than just what happened last night. You're going to have, I think, many other cases where they want to take their borders back. They want to take their monetary back. They want to take a lot of things back. They want to be able to have a country again. You couldn't even hit the green, let alone get it in a hole. There was only one way to stop the miles of television cables, and everything's underground, so it's all ready to go from that standpoint. But I really do see a parallel between what's happening in the United States and what's happening here. People want to see borders. They don't necessarily want people pouring into their country that they don't know who they are and where they come from. They have no idea. And I think, it not only did it win, but it won by a much bigger margin than people thought it would happen. I was very surprised when I heard President Obama say that. And it's a good question. If I said yes, total influence, they'd all say, that's terrible. His ego is terrible, right? I was actually very surprised that President Obama would have come over here and he would have been so bold as to tell the people over here what to do. And I think that a lot of people don't like him, and a lot of people voted. I think if he had not said it, I think your result might have been different. And I think they'll end up being stronger for it, and they'll control their country, and they'll control everything about their country. That I'm not sure it matters from my standpoint, but I think it does show something about the people wanting their country back. And I have a feeling the same thing has happened over here, and that's why you had the result that you had. President Obama did say, I guess, that they should move to the back of the line. That wouldn't happen with me. The UK has been such a great ally for so long. They'll always be at the front of the line. They've been amazing allies in good times and in bad times. And sometimes they make mistakes together, but as we know, but they've always been great allies. So I people by having a happy country. And does great. I own Turnberry. I own Aberdeen. I'm going to go stop at Aberdeen for a little while. I'm actually leaving. I'll only be here one night. Getting to meet me. But right now, I don't think David Cameron wants to meet anybody. Where is David Cameron right now? David Cameron, no, excuse me. David Cameron would have met me. David Cameron was negotiating to meet me. But right now, I don't think David Cameron wants to meet anybody. Decisions, just like the American people,
are tired of seeing stupid decisions, whether it's the Iran deal, whether it's the border where people just flow across the border like Swiss cheese. They're tired of seeing stupid decisions made. They're tired of looking at horrible trade deals. Alistair. iPad down. சரி, இன்றைய ஞாயிறு வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பதிவுகள் அவை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா இனிமேல் நீடித்திருக்கப் போவதில்லை என்கின்ற சூழல் உருவாகியுள்ள சூழலில் எதிர்காலத்தில் என்ன நிகழவிருக்கிறது என்பது தொடர்பாக பலரும் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள், பார்வைகள் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்திருந்தோம். அடுத்த வாரம் இடம்பெறவிருக்கின்ற ஞாயிறு வணக்கம் மேலும் பல சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுக்காக சுமந்து வரும் என்ற தகவலை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் சஜீதரன். வணக்கம் நேயர்களே.